கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது திருமண்டலத்தின் HMS பணித்தளங்களில் ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் உள்ள கும்பூர் பணித்தளம். கொடைக்கானலில் இருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவில் மன்னவனூர் என்னும் மற்றொரு சுற்றுலா தலம் அமைந்துள்ளது. இந்த மன்னவனூரில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமம்தான் கும்பூர். இந்த கும்பூர் பணித்தளத்தை நமது பேராயரின் அனுமதியோடு அங்கே பணியாற்றும் HMS ஊழியரோடு இணைந்து நாங்கள் குழுவாக பார்வையிட கர்த்தர் கிருபை பாராட்டினார். நாங்கள் சென்று வந்த எங்களுடைய அனுபவத்தை இந்த காணொளி மூலமாக தொகுத்து வழங்க தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறோம். வாருங்கள் எங்களோடு கும்பூர் பணித்தளத்திற்கு. கொடைக்கானலில் இருந்து மன்னவனூர் பகுதி வரைதான் பொது போக்குவரத்து வசதி உள்ளது. கும்பூர் செல்ல வேண்டுமென்றால் சிறிய ரக ஜீப் போன்ற 4 சக்கர வாகனங்களையே பயன்படுத்த வேண்டும். நமது HMS ஊழியமானது இந்த கும்பூர் பணித்தளத்தை மையமாக வைத்து அதனை சுற்றியுள்ள கிளாவரை, போலூர், நாட்டாம்பட்டி, கீழானவயல், பூண்டி, கவுஞ்சி, மூங்கில் பள்ளம் போன்ற மலைவாழ் பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. இதில் மூங்கில் பள்ளம் தவிர்த்து மற்ற கிராமங்களுக்கு ஓரளவு போக்குவரத்து வசதிகள் உள்ளன. அனைத்து கிராமங்களிலும் சராசரியாக 200 முதல் 300 குடும்பங்கள் உள்ளன. இங்குள்ள மக்களின் தொழில் விவசாயம் செய்வது. இவர்கள் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பூண்டு, கேரட் முதலியவற்றை விளைவிக்கிறார்கள். இவைகளை விளைவிக்க சரியான கால சூழ்நிலை அவசியம். தொடர் மழை பெய்தாலோ மழை பெய்யாவிட்டாலோ நல்ல விளைச்சலை பார்க்க முடியாது. 4 விளைச்சல்களில் 2 அல்லது 3 விளைச்சல்கள் அதிக மழை காரணமாக அல்லது மழை பெய்யாமல் போவதன் காரணமாக பலன் தருவது இல்லை. அப்படிப்பட்ட காலங்களில் மீண்டும் விவசாயம் செய்வதற்கு இங்குள்ள மக்கள் கடன் வாங்கும் நிலைக்கு ஆளாகிறார்கள். அவர்கள் சாப்பிடும் உணவினை நம்மால் ஒரு வேளை கூட உண்ண முடியாது. நாம் அடிக்கடி உண்ணும் சாம்பார் அவர்களுக்கோ அது கிடைப்பதற்கு அரிய உணவு. ஏனெனில் சாம்பார் வைக்க தேவையான பருப்பு மற்றும் காய்கறிகளின் விலை இங்கு அதிகம். தேங்காய்கள் இங்கு கிடைப்பது இல்லை. அப்படியே கிடைத்தாலும் அதன் விலையும் மிக அதிகம். இவைகளை அதிக விலை கொடுத்து வாங்கி சமைக்க அவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. எப்போதாவது நிகழும் முக்கிய நிகழ்வுகளில் வழங்கப்படுகின்ற புளியோதரை, லெமன் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் இவைகளை மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆர்வமாக இவர்கள் உண்ணுவதை காண முடிகிறது. இங்கு நாங்கள் கேள்விப்பட்ட மிகவும் வேதனையான காரியம் என்னவென்றால், இங்குள்ள பெரும்பாலான ஆண்கள் மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். இதனால் இங்கு அதிக அளவில் இளம் விதவைகள் காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மலைவாழ் கிராம மக்களுக்கு நமது HMS இயக்கத்தின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதிகளுக்கு செல்வது கடினம். அதைவிட கடினம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வாழும் இவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பது. சில நேரங்களில் ஊழியத்திற்கு செல்லும் போது கிடைக்கும் வாகன வசதியானது நமது ஊழியர் வீடு திரும்பும் போது கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் 10 கிலோமீட்டர் வரை நடந்தே
வீடு திரும்ப வேண்டியுள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மூங்கில் பள்ளம். பெயருக்கு ஏற்றபடி மூங்கில்கள் விளையக்கூடிய மிகவும் பள்ளமான பகுதியில் அமைந்துள்ள மலைவாழ் கிராமமே மூங்கில் பள்ளம். இது கும்பூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கே சுமார் 50 குடும்பங்கள் உள்ளன. இந்த மூங்கில் பள்ளம் பகுதிக்கு செல்வதற்கு எந்தவித போக்குவரத்து வசதியும் கிடையாது. பல்வேறு மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில் நடந்துதான் செல்ல வேண்டும். இங்குள்ள மக்களின் தொழில் அங்கு விளையக்கூடிய பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த மூங்கில் குருத்துகளை வெட்டி எடுத்து அவைகளை நகர்ப்பகுதிக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது. இந்த கிராமத்திற்கு சென்று வருவது மிகவும் ஆபத்து நிறைந்த ஒரு பயணமாக காணப்படுகிறது. மிகவும் பள்ளமான பகுதி என்பதால் ஒரு சில கடந்து செல்ல முடியாத பகுதிகளில் நீங்கள் படத்தில் பார்ப்பதைப் போல இரும்பு ஏணிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவைகளை மிகுந்த கவனத்தோடு கடக்க வேண்டும். கர்ணம் தப்பினால் மரணம் என்ற வகையில்தான் மக்கள் அனுதினமும் இந்த பாதையில் பயணித்து வருகிறார்கள். மழைக்காலங்களிலே இப்பகுதியில் நடப்பது மிகவும் சிரமமான காரியம். மேலும் இந்த பகுதியில் மலைப்பாம்புகள் மற்றும் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டமும் இருக்கும். இந்த மூங்கில் பள்ளம் கும்பூர் உட்பட 8 மலை கிராமங்களுக்கு நமது HMS ஊழியர் வாரந்தோறும் சென்று நற்செய்தியை அறிவித்து வருகிறார். மூங்கில் பள்ளம் பகுதிக்கு நாங்கள் நடந்து செல்லும் போது பெருமளவு மழை பெய்ததால் பாதி வழியில் திரும்ப நேர்ந்தது. இருந்தாலும் இந்த பயணத்தின் மூலமாக நமது HMS ஊழியர்களின் அர்ப்பணிப்பான பணியினை கண்டு உணர முடிந்தது. கடந்த 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பூரில் 2003ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ள நமது CSI ஆலயத்தில் காலை ஆராதனையில் அங்குள்ள மக்களோடு இணைந்து பங்கு பெற ஆண்டவர் கிருபை செய்தார். அங்குள்ள விசுவாசிகளின் சாட்சியையும் அங்குள்ள குழந்தைகளின் பாடலையும் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் சீலா. எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. வீட்டுக்கார் இன்னும் ரட்சிக்கப்படலை. நானும் பாப்பாவும் மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவோம். பசங்களும் இன்னும் ரட்சிக்கப்படல. அவர் ரொம்ப மத பிரியர், இந்து மத பிரியர். ஆனாலுமேவும் ஆண்டவர் என்னை ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ரட்சிப்புக்குள்ள கொண்டு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு நான் வேதனைகள் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் பெரியம்மா அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறவங்க. அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க, வீட்டில் வாப்பா சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் எங்கள் அப்பா சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப வெறித்தனமாக இருந்தவ. ஆனால் ஆண்டவர் என்னையும் தொட்டார். ஏன்னா என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ பாடுக, வேதனைக, கஷ்டங்க. வெளியில் எல்லாத்துக்கும் அவளுக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பட்ட வேதனை ஏசுப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ரொம்ப நாள் வாழ பிரியாமல் ஒரு 2 மாதம் 3 மாதம் எனக்கும் என் வீட்டுக்காரையிட நிறைய பிரச்சனைங்க. அதனால் போய் எங்கள் வீட்டில் இருந்தேன். அப்போ எங்கள் சித்தி அவங்க பெரியம்மாவும் சேர்ந்து என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காது, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்லைப்பா நீ ஒரு ட்ரிப் வா, இந்த 2 மாதம் நீ வாழாமல் இருக்க, வாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போனேன். ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசின வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போக 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 என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படியே தலைகிழவாக மாறிச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தினாங்க. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் ஜீவனோட இருக்கிறதுக்கான என் தேவனோட பலன் மட்டும்தான். அதுக்கப்புறம் கும்பூரில் ரொம்ப நாள் சர்ச்சே கிடையாது. ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளோ நாள் ஜெபிச்சேன். ஆண்டவரே எனக்கு நான் இங்கேருந்து வரதுன்னா கைகாட்டி போகணும். கைகாட்டி இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்தே போவேன். ஞாயிற்றுக்கிழமையில தனியாகவே நடந்து போகிறது எந்த இதுனாலும் எனக்கு ஆண்டவரே நீங்கள் தான் என் கூட இருக்கணும். ஏன்னா நான் இங்கேருந்து போகிறேன், நான் வரேன், எனக்கு சர்ச் இல்லைப்பான்னு எவ்வளோ நாள் கண்ணீர் விட்டேன்.
கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஒரு 5-6 வருஷம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அவங்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் வந்து எங்களுக்கு அநேக காரியத்தில் உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நிறையா ப்ரேயர்ஸு, ஹோம் விசிட்டு எல்லாமே எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் பாஸ்டர் வந்து இந்த கண்ணுக்கு அந்த இலவச இந்த முகாம் வச்சு நிறையா பேருக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு பாஸ்டர் மூலிமா ஆண்டவர் கண்ணு உதவி செஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கும்பூர் ரட்சிக்கப்படணும். ஜனங்கள் வந்து ஆண்டவர் அறியாமல் இன்னும் பாவ பழக்க வழக்கத்திலேயே அடிமைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாமே இந்த கிராமத்துக்காக ஜெபிக்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கொடைக்கானல் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது அதன் இயற்கை எழில் கொஞ்சும் பேரழகு. ஆம், உண்மையிலேயே அது மலைகளின் இளவரசிதான். குளுமையான கால சூழ்நிலை, அங்குள்ள ஆறுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், சில நேரங்களில் நம்மையே உரசிச் செல்லும் மேக கூட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பசுமை பசுமை. ஆனால் நாம் பார்ப்பது சுற்றுலா பயணிகளுக்கு என்று பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு சில இடங்கள் மட்டுமே. நம்மால் கொடைக்கானல் சென்று அங்குள்ள நகர்ப்புற பகுதிகளில் ஓரிரு நாட்கள் தங்கி கொடைக்கானலின் குளுமையை அனுபவித்து அதன் இயற்கை அழகை கண்டு ரசித்து வர மட்டுமே முடியும். ஆனால் கும்பூர், மூங்கில் பள்ளம் போன்ற கிராமங்களில் வாழும் மக்களோடு தங்க வேண்டும் என்றால் நம்மால் அங்கே ஒரு நாள் தங்குவது கடினமான காரியம். இப்படிப்பட்ட மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளில் அவர்களோடு குடும்பமாக தங்கி பல்வேறு பாடுகள், எதிர்ப்புகள் மத்தியில் அம்மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பது எவ்வளவு கடினமான பணி என்பதை சிந்தித்து பாருங்கள். அங்கே தங்குவதற்கு நல்ல வீடு கிடையாது, வீடுகளில் அடிப்படை வசதிகள் கிடையாது, நல்ல உணவு கிடையாது, பொருளாதார வசதியும் கிடையாது, நல்ல கல்வி கிடையாது, நல்ல வேலைவாய்ப்பும் கிடையாது, போதுமான அளவு மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதி கிடையாது. ஒவ்வொரு நாளையும் கடப்பது ஆண்டவருடைய கிருபையால் தான். இப்படித்தான் அநேக HMS ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். நமது HMS இயக்கத்தில் உள்ள HMS ஊழியர்களின் குடும்பத்திற்காகவும், குடும்பமாக அவர்கள் செய்யும் ஊழியத்திற்காகவும், அவர்களது அனுதின ஊழிய பயணத்திற்காகவும் உங்களுடைய தினசரி ஜெபத்தில், தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தர் தாமே HMS ஊழியர்களின் அருட்பணியை ஆசீர்வதித்து ஊழிய பாதையில் பாதுகாப்பை கட்டளையிட்டு கிருபையால் அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. ஆமேன்.